ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பிறவியலை ஆற்றினீர் புகுதாதே அப்படிங்கிற அந்த திருப்புகளோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக வந்து டாபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம கண்டினியூ பண்ண போகிற ஸ்டார்டிங் லைன் என்ன அப்படின்னா, அரு சமய சாத்திர பொருளோனே அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான அர்த்தத்தை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வித் எக்ஸாம்பிளோட. ஏன்னா எக்ஸாம்பிளோட சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக தனிப்பட்ட முறையில் ஒரு சில எக்ஸாம்பிளும் இருக்குது. அருணகிரினார் சொல்லிய எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ தமிழ் மொழியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 சமயங்கள் இருக்கின்றன அப்படின்னு தெரியும். அந்த 6 சமயங்கள் என்ன அப்படின்னா, சைவம், வைணவம், கானாபத்தியம், கௌமாரம், சாத்தம், சௌரம் அப்படிங்கிற இந்த 6 சமயங்கள் தான் தமிழ் மொழியில் இருக்குது. இந்த 6 சமயங்களோட பேர் தான் வேறு. ஆனால் இந்த 6 சமயங்களும் தனித்தனி குறிக்கோளை கொண்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த எல்லா சமயங்களுக்கும் ஒரே குறிக்கோள் தான் இருக்குது. இதுக்கு ஒரு உதாரணம் என்னென்ன அப்படின்னா, ஒரு கடவுளுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 தன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, சிவம் அப்படின்னா மங்களம், விஷ்ணு அப்படின்னா வியாபகம், கானாபத்தியம் அப்படின்னா இடரின்மை, கௌமாரம் அப்படின்னா இளமை, சாத்தம் அப்படின்னா வலிமை, சௌரம் அப்படின்னா ஒளி. ஸோ ஒரு கடவுளுக்கு மங்களம், வியாபகம், இடரின்மை, இளமை, சௌரம், அதாவது வலிமை, சௌரம்னா ஒளி, இந்த 6 தன்மைகள் இருக்குது. இந்த 6 தன்மைகளை தான் வந்து பார்த்திங்கன்னா 6 சமயங்களுடைய பெயர்களாக சொல்லியிருக்காங்க. ஸோ 6 சமயங்கள்னால் கடவுளுடைய 6 தன்மைகள். அப்போ கடவுளுக்கு இந்த 6 தன்மைகளும் இருக்குது. ஆனால் இவைகளை வந்து தனித்தனியாக வச்சு தான் ஒவ்வொரு சமயமும் எங்கள் சமயம் பெருசு, உங்கள் சமயம் பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 6 சமயங்களும் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுடைய 6 தன்மை தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அதனுடைய நுட்பத்தை அறிந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இணங்குவாங்களே தவிர அதை கண்டு பிணங்க மாட்டாங்க அப்படின்னு அருணகிரினார் சொல்கிறாரு. அதாவது நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சிவமூர்த்தியோட அருள் தன்மைகள் தான் இந்த 6, அதாவது 6 சமயமும். அண்டக்கோடிகள் எல்லாவற்றிற்குமே வியாபகமாக நிற்பவர் யார் அப்படின்னா சிவமூர்த்தி தான். அதனால தான் அவரை வந்து விஷ்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிவம்னா வேற, விஷ்ணுனா வேறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமானுடைய நவ வடிவங்கள் இருக்குது. அந்த நவ வடிவங்களில் ஒன்று தான் இந்த விஷ்ணு வடிவம். ஆனால் காத்தல் தொழிலை செய்யக்கூடிய விஷ்ணு அப்படிங்கிறவங்க வேற. அவர் யார் அப்படின்னா, திரிமூர்த்திகளை ஒருவர் தான் அந்த காத்தல் தொழிலை செய்யக்கூடிய விஷ்ணு. இப்போ திரிமூர்த்திகள் யார் அப்படின்னா, பசுக்களை தான் வந்து பார்த்திங்கன்னா திருமூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு தனி பொருளாக பரம்பொருளை குறித்து இந்த 6 கோணங்களை வந்து பார்ப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேற்கூறிய இந்த 6 சமயிகளாக இருப்பார்கள் அப்படிங்கிறது அருணகிரினாரோட கருத்து. அதனால் இந்த சமயம் நல்லது, இந்த சமயம் கெட்டது அப்படின்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனம், மடமை அப்படின்னு அருணகிரினார் சொல்கிறார்.